விநாயகர் துதி. பிடியதன் உருமை கொளமிகு கரியது வழி கொடுத்தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. சமயக்குறவர் நால்வர் துதி. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வந்துள்ள பதம் போற்றி ஊழிமதி திருவாத ஊர திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் பாடல் பித்தா பிறை சூடி என்ற சுந்தரப்பெருமான் அருளிய தேவாரமாகும். சுந்தரப்பெருமானின் பதியங்கள் திருமுறையில் 7ஆம் திருமுறை என்று நாம் சொல்வோம். அதில் முதல் பாடலாக இந்த பித்தா பிறை சூடியிருக்கிறது. இறைவனையே பித்தா என்று சுந்தரப்பெருமான் அழைக்க காரணம் என்ன? அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சுந்தரப்பெருமானின் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னால் நாம் எல்லோரும் ஒரு விஷயத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும். சிவன் அடியார்களின் முதன்மையானவர்கள் நம் நாயன்மார்கள். அவர்களை நாயன்மார்கள் என்று அழைக்கிறோம். நாயன்மார்கள் எத்தனை பேர் என்பது எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும்? உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கும்? 63 நாயன்மார். இவர்களின் வரலாறு எப்படி உலகத்துக்கு தெரிய வந்தது? இனிவர் நாட்களில் அதை பற்றி விரிவாக பேசலாம். இப்போது அவர்கள் வரலாற்றை உலகிற்கே வெளி கொண்டு வந்தவர் நமது சுந்தர பெருமான் என்பதையும் அவர் அருளிய திருத்தொண்ட தொகை அந்த பதியம்தான் அதற்கு மூல காரணம் என்பதையும் தெரிந்து கொண்டு சுந்தர வரலாற்றை பார்ப்போம். சுந்தரமூர்த்தி நாயனார் தோன்றிய நாடானது சோழ நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் நடுவே உள்ள திருமுனைப்பாடி நாடு ஆகும். அத்திருநாட்டில் திருநாவலூர் என்ற ஊரில் தடையனார் இசைஞானியார் என்ற தம்பதிகளுக்கு மகனாக தோன்றினார் சுந்தரர். பெற்றோர் அவருக்கு இட்ட பெயர் நம்பி ஆரூரர் என்ற பெயராகும். அவர் குழந்தை பருவத்திலேயே அந்நாட்டு அரசர் நரசிங்க முனையர் அவரை பார்த்து மிக்க அன்பு கொண்டு பெற்றோர் அனுமதியுடன் தன் அரண்மனைக்கே கூட்டி சென்று வளர்க்கலானார். திருமண பருவம் வந்தவுடன் சடங்கதியார் என்பவரின் புதல்வியை அவருக்கு மனம் புரிவிக்க பெரியோர்கள் முடிவு செய்தனர். திருமண நாள் வந்தது. சுந்தர பெருமான் மணக்கோலம் பூண்டு பரிவாரங்களுடன் புடைசூழ மணப்பெண்ணின் வீட்டுக்கு வந்து திருமண பந்தலை அடைந்தார். அந்த நேரத்தில் சிவபெருமான் சுந்தரரை தடுத்தாட்கொள்ள வேண்டி முதியவர் வடிவத்துடன் நெற்றியில் திருநீரும் நரைமுடியும் திருக்கரத்தில் குடையும் தண்டும் கொண்டு தளர்ந்த நடையுடன் அங்கு வந்து சேர்ந்தார். தடுத்தாட்கொள்ள ஏன் வந்தார் என்பதை விளக்க ஒரு சுவாரஸ்யமான பிளாஷ்பேக் கதையை சொல்ல வேண்டியிருக்கிறது. இந்த சுந்தரர் யார்? சுந்தரர் கைலாயத்தில் சிவபெருமானுக்கு தொண்டு செய்து கொண்டிருந்த ஆலால சுந்தரர் எனும் சிவகணத்தவர் ஆவார். நந்தவனத்தில் மலர்படுத்து கொண்டிருந்த பார்வதி தேவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த கமலினி மற்றும் அனிந்திதை மீது மனம் சென்றதால் சிவபெருமான் அவரை பூமிக்கு சென்று அவர்களை திருமணம் செய்து மகிழ்ந்து மீண்டும் சிவத்தொண்டில் ஈடுபட இங்கே வந்தடைவாயாக என்று கூறினார். சுந்தரர் அதை கேட்டு மனம் கலங்கி கைகளை கூப்பி, எம்பெருமானை, மானிட பொறுப்பின் போது நான் ஏதாவது தவறு செய்தால் என்னை தடுத்து ஆட்கொண்டு அருள வேண்டும் என வேண்டினார். இறைவனும் வேறொரு பெண்ணை சுந்தரர் மனம் புரிந்த நேரத்தில்
அவரை தடுத்தாட்கொள்ளத்தான் இந்த நாடகத்தை நடத்தலானார். இனி தொடர்ந்து இந்த திருமண காட்சியை பார்க்கலாம். திருமணம் தடைப்பட்ட காட்சியை பார்க்கலாம். முதியவர் எடுத்திருந்த சிவபெருமான் அவையோரை நோக்கி, இந்த நாவலூரன் என் அடியான், இவன் எனக்கு தொண்டு செய்ய கடமைப்பட்டவன் என்றார். அப்போது சுந்தரர் அந்த அந்தணனை நோக்கி, ஓர் அந்தணருக்கு மற்றோர் அந்தணர் எப்படி அடிமையாக முடியும்? நீ பித்தனோ என கேட்டார். அப்போது அந்த முதியவர், நான் பித்தனோ பேயனோ, உன் பாட்டன் எனக்கு கொடுத்த அடிமை ஓலை இதோ இருக்கிறது என்று ஒரு ஓலையை காட்டினார். அதில் திருவெண்ணைநல்லூர் பித்தனுக்கு யானும் எனது சந்ததியாரும் வழி வழியாக தொண்டு செய்ய ஒப்புக்கொண்டு இவ்வோலையை எழுதி கொடுத்திருக்கிறேன் என்ற இந்த பாட்டனாரின் கையெழுத்து இருந்தது. ஆனால் சுந்தரரோ அந்த ஓலையை பிடுங்கினார், கீழ்த்தெறிந்தார். அப்போது முதியவர், இந்த ஓலை நகல் ஓலை தான், அதாவது வெறும் காப்பி தான், ஒரிஜினல் என் ஊரில் வைத்திருக்கின்றார். அப்பொழுதே ஒரிஜினல் காப்பி எல்லாம் இருந்திருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது உணர முடியும். உடனே இவர்கள் கேட்டார்கள், உங்கள் ஊர் எது என அவையவர்கள் எல்லாம் கேட்டார்கள். முதியவரும், திருவெண்ணைநல்லூர் தான் என் ஊர், அங்கே வந்து வழக்கை தீர்த்து கொள்ளலாம் என எல்லோரையும் அழைத்து கொண்டு திருவெண்ணைநல்லூர் சென்றார். திருவெண்ணைநல்லூர் வந்த முதியவர் அவையோரிடம் தனது வழக்கை எடுத்துரைத்தார். அவர் கையில் இருந்த ஒரிஜினல் ஓலையும் சுந்தரரின் பாட்டனாரின் கையெழுத்து சான்றாக கொண்டு காட்டினார். பெரியவர்கள் அந்த கையெழுத்தை பார்த்தனர். சொல்லப்போனால் வெரிஃபிகேஷன் செய்தனர். கையெழுத்து உண்மைதான் என தீர்ப்பு கூறி சுந்தரரை முதியவருடன் போகச் சொன்னார். ஓகே, அப்படியாக சுந்தரரை முதியவருடன் போக சொன்னார். முதியவர் யார்? சிவபெருமானாக்கும் முதியவராக அங்கு வந்திருக்கிறார். அவரிடம் உள்ள வீடு எது? இவர்களெல்லாம் கேட்டார்கள். அப்படியே சும்மா விட வேண்டாம் என்று, உமது வீடு எது என்று கேட்டார். அப்போது அவர் பதில் சொன்னார், நீங்கள் யாரும் என்னை அறிய மாட்டீர்கள், நீங்கள் இன்னும் கூட வாருங்கள், நான் காணித்து தருகிறேன் என்று அவர்களையும் நம்பியாரூரையும் அழைத்து கொண்டு திரு அருட்துறை எனும் கோயில், அதாவது திருவெண்ணைநல்லூர் கோயிலினுள் புகுந்து மறைந்தார். அவரை காணாத நம்பியாரூர் அவரை பின்தொடர்ந்து அழைக்க, உமையாளோடு இறைவன் விடைமேல் எழுந்தருளி சுந்தரரிடம் சொல்கிறார், நீ எனக்கு முன்னமே தொண்டன், நீ பிறர்பால் வைத்த பற்று காரணமாகத்தான் உன்னை ஆட்கொண்டேன் என்றார். நீ என்னிடம் வன்மை பேசியதால், வழக்குரைத்தார் அல்லவா, என்னிடம் வன்மை பேசியதால் வன்தொண்டன் என்ற பெயர் உனக்கு பெறும் என்றார். நீ அன்புடன் திருப்பாடல் பாடுவாயாக, என்னை திருப்பாடலாய் பாடுவாயாக, செந்தமிழில் என்னை பாடுவாயாக என்றெல்லாம் சொன்னார். சுந்தரரோ, நான் உன்னை எதனை அறிந்து என்ன சொல்லி பாடுவேன் என கேட்க, முதலில் நீ என்னை பித்தன் என்று அழைத்தாய் அல்லவா, ஆகவே என் பெயர் பித்தனென்றே அமைத்து பாடுக என்று அன்புடன் அருள் செய்தார். அப்போது பாடிய பாடல்தான் பித்தா பிறை சூடி எனும் 7ஆம் திருமுறையில் முதலாவது பாடல். ஏன் அவர் பித்தா என்று அழைத்தார் என்பது இந்த வரலாறையும் கதையும் கேட்கும்போது உங்களுக்கு எல்லாம் புரிந்திருக்கும். ஒரு இறைவனை பார்த்து பித்தா என்று சொல்லுவது, அவருக்கு ஒரு வழக்கு உரை இருந்தது, 2 பேருக்கும் ஒரு இருந்ததுனா, அவர் அந்த இதை என்னை பித்தா என்றே நீ அழைத்தா இல்லவா, எப்பொழுதும் என்னை பித்தன் என்றே அழைத்துக்கோ என்று அவரிடம் ஒரு உரிமையுடன் சொல்லி பாடப்பட்ட ஒரு பாடல் தான் பித்தா பிறை சூடி என்ற பாடல்.